ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரில் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம் சுடுவோம் சாவோம் ரிப்பீட்டு, வருவோம் சுடுவோம் சாவோம் ரிப்பீட். அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தெரியுமா கைஸ். நான் விளாடும் போல வாய்ஸ் கொடுத்தேன், ஆனால் கேம் வாய்ஸால் என் வாய்ஸே கேட்கல. அதனால் நான் எடிட்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் போவேன் செட்டிங்ஸை மாற்றுறேன் கைஸ். செட்டிங்ஸில் என்ன தெரியுமா, இதில் சவுண்டை கம்மி பண்ணலான்னு வாங்கன்னு சவுண்டை கம்மி பண்ணலான்னு பார்த்தேன். சவுண்டை கம்மி பண்ணுறதுல அவங்க பார்த்தா என்ன சுட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்தேன். பார்த்தா சுட்டுற சவுண்டே கேட்கல. அதனால் எப்போ சவுண்டை அதிகப்படுத்திடலாம்ப்பா, ஒன்றுமே கேட்கலை அப்படின்னு சொல்லி சவுண்டை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் வேணாப்பா, சவுண்டே வேணாம், நான் இப்போ அடித்து போட்டு போ அப்படின்னு அடிக்க போகிறேன்னு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் அடிக்கவே இல்லை, அவங்களே அடிச்சிட்டாங்க. இவனுக்கு ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா இவன் என்ன போட்டுருவான். டக்குன்னு ஒரு ஹீலை போட்டு டக்குன்னு இன்டர்செல்த் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. அது ஏதோ இப்போ புதுசாக கேரக்டர் வந்தால் அந்த மோடை போட்டு சர்ன்னு போய் இங்கே போய் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா ஹெட்டுக்கு இல்லை. சரி நம்ம தான் கரெக்டாக ட்ராக் பண்ணலன்னு சொல்லி அங்கே இருக்கவனை போடலான்னு பார்த்தா அவன் செத்து போயிட்டான். என்னடா ஒரு கில்லு கூடயும் இல்லைன்னு சொல்லி இங்கே ஒருத்தன் வந்தான், அவனை சொல்லலான்னு பார்த்தா அவன் ஓட்டான். ஓடாதரான்னு திரும்பி அவனுக்கு ஒரு ஹெட்டு வைக்கலான்னு பார்க்கணும்னா டக்குன்னு பாடியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு பேகு தொட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே செத்து போயிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு பார்த்தா நான் திருப்பி இதெல்லாம் மாற்றுறேன், ஏன்னா எனக்கு சுத்தமாக கேட்கலன்னு. ஆனால் கேட்குறதுல இப்போ நான் 95 வந்துட்டேன். சரி ஃபுல்லாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போ தான் நடந்தது, என் வாய்ஸு கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த வாய்ஸு அதிகமாக இருக்குது. ஆனால் இது கேம் சவுண்டு, நான் கேம் சவுண்டே வச்சுக்கலாமே விளாட்ணும் இனிமேல். ஆனால் அது ரொம்ப அதிகமானதுனா லைட்டாக கம்மி பண்ணேன். ஆனால் வாய்ஸ் இது கேம் வாய்ஸ் அப்படி இருக்குது கைஸ். அதனால நான் வாய்ஸே இது பண்ணிட்டு அப்பா வாய்ஸே வேணாம், கேம் வாய்ஸ்லேயே வேணாம், நம்மளே வாய்ஸ் கொடுத்துப்போம், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ஸை கொடுக்காம வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கன் எடுத்தாச்சு கைஸ். பிடிச்ச கன் தான் இங்கே இருக்கல. இங்கே தான் நம்ம இன்டர்செல்த் மோட போடணும். இப்படி ஒஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இன்டர்செல்த் மோட போட்டு ஓடணும். அதுதான் அவன் இப்போ போய் செத்துருவான் பாருங்களேன். இப்போ செத்தானா டக்குன்னு இரும்பி இப்படி போட்டு அங்கே போட்டு அவனுக்கு ஒரு போட்டு அதான் ஐயோ காப்பாற்றுறா காப்பாற்றுறா டேவோ இல்லை எனக்கு புரியல. அங்கே இருக்கான்னு தெரியுது, அவனை அடிச்சுட்டு ஹீல் பண்ணியிருக்கணும். இவனும் பாருங்களேன், டேய் வாடா டேய் லூஸ் கைஸ். இவன் வெயிட் பண்ண டைமுக்கு காப்பாற்றுறா டேய். காப்பாற்றாமே லூட்டு பொறுக்கி கைஸ் நான் சாவ விட்றேன், நாசமாக போ. ஏன்னா டேய் என்னை காப்பாற்றாமே அங்கே போய் விளாண்டுட்டு இருக்க. சரி இப்போ போய் அவன் ஹெட்ஷாட் அடிச்சிடுவான். ஹெட்ஷாட் ஆடுறான் 1v2. தலைவா நீ தான் மாசு, மன்னிச்சுக்கோ, நான் வாபஸ் கோஜோ தான் கோஜோ எனக்கு பிடிச்ச கண்ணு நான் எடுத்துக்கோ கைஸ். எனக்கு பிடிச்ச கண்ணு த்ராகன், அவ்வளோதான் கைஸ். இந்த வாட்டி நான் தான் முடிச்சிடும் பாருங்க, சத்தியம். இந்த வாட்டி வாரேனா சுடுவேனா படுப்பேனா அது இல்லை, உக்காந்து அடிப்பேன் பாருங்களேன். எப்படி இருப்பேனா அப்படி சுடுவேன், இப்படி உக்காருவேன், இப்படி அடிப்பேன். அவ்வளோதான். என் கையில் பார்த்தீங்கன்னா கையே ஒரு சுத்தியல் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். என் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். நான் பேச விரும்பலை, நீங்களே பாருங்கள்.
கைஸ் நீங்களே பார்த்துப்பீங்க என் பர்ஃபார்மன்ஸை போட்டோமா சுட்டமாக வந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பாட்டு நல்லா இருக்கா? அவள் தான் போட்டுக்கிட்டு மூட்டுக்கிட்டு அவள் தான் நாம்ளே ட்ரிபிள் எத்தனை பேர் வச்சுன்னு கவுண்ட் பண்ணல. நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விளாட்லாமா? ஃபஸ்ட்டு இது ஸ்பீடை வாங்கிக்கலாம், இதை வாங்கிக்கலாம். குருவால் நான் குருவால் தான் சொல்வேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் யாரும் திட்டாதீங்க. குருவாலை போட்டு குருவாலை தாண்டி அவன் சுடுவான் பாருங்களா அந்த ஷாட்டு. நானே ஏதோ வளர்றேன்ல, இப்படி போனால் அடிச்சிடுவாங்க. அந்த அந்த வயசில் பேசலாமா? நாங்கள் பேசுவோம். நாங்கள் சுட போகிறோம், ஃப்ரீ ஃபயரில் கண் எடுத்து போய் நாங்கள் சுடுவோம் அசால்ட்டா. எங்களுக்கு இந்த கண் இருந்தால் போதும், பர்ஃபார்மன்ஸு பலரும். கைஸ் இப்போவும் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், ஆனால் பாட்டு போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதான் ஒரு வாட்டி தான் போடணும், ஒரு வாட்டி தான் போட முடியும். திருப்பி போடலாம், என்னால் போடலாம், காப்பிரைட் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போடலாம். பட் சேனல் கவுந்தாலும் பரவாயில்ல, வேறு சேனலில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே அங்கே இருக்க போய் எஸ் டாப்பிக்கை விடுவோம், நம்ம டாப்பிக்கு வருவோம். போ தாவாகா எட்ரா இந்த கண்ணை வச்சு வர முடியாது. வண்டியை போட்டோமா? யார்ல நீ எங்கல்ல அடிக்கிற? அவனே சுத்தான், பரவாயில்ல. எஸ் அவன் தான் நல்லா விளாண்டுருக்கான், இந்த மேட்சின்னு போட்டிருக்கேன். அவன் தான் விளாண்டுருக்கான். குருவாலை வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்க, அவள்தான் குருவாலை வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க மண்டெல்லாம் பொழந்துரும். இந்த ஃப்ரீ மேலே பாருங்க, அவ்வளோதான் நான் பார்த்தேன். ஆனால் இது எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறனால இப்போ நான் பார்த்ததை அப்படியே சொல்கிறேன். வாங்க போகிறோமா? மண்டே போடுறோம். இன்டர்ஸ் ஹெல்த் மோட் இந்த மேட்ச்சு இருக்குது பாருங்கள், தாறுமாறு. போய் வாங்க ஹெட்ஷாட் அடிப்போம். அங்கேயும் அவனை சொல்கிறது, இங்கேயும் இருக்கான், அவனும் இருக்கான். அங்கே இன்டர்ஸ் ஹெல்த் மோடை இது பண்ணிட்டு இவனுக்கு ஒரு மண்டையை போட்டுடலாம். அவன் காப்பாற்ற வரான். ஏன்னா ஒருத்தன் இருக்கான்டா. எப்படி கைஸ் இந்த கன்று தான் கைஸ் இருக்கல்ல நல்லா இருக்கும். எப்படின்னா நீ நார்மல் ஷார்ட் கன்னில் 2 புல்லட் தான், நீங்கள் 2 வாட்டி சுடலாம். 2 புல்லட்டில் எக்கச்சக்கமாக புல்லட். ஒரு புல்லட்லேயே நீங்கள் ஒரு வாட்டி சுட்டால் 6 புல்லட் வரும். 6 12 தெரில புல்லட் வரும் ஒரு புல்லட்டில். அப்போ 2 புல்லட்னா கவுண்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ பாருங்கள், ஒன்றுத்துலேயே எத்தனை அடி விழுது. இந்த மாதிரி நான் 2 ஷாட் அடித்தாலே அப்படி விழுமா. ஆனால் இந்த கன்னில் 9 புல்லட், அப்படியே 9 புல்லட். குருவாலை போட்டு அடிப்போம், நாங்கள் குருவாலை போட்டு அடிப்போம். 9 புல்லட்டு போயா வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் கைஸ், இன்னொரு மேட்ச் போடலாம். ஆனால் நான் போடுவேன், இப்போவே போடலாம். இன்னொரு மேட்ச்சில் போட்டு ஐயா அப்படின்னு கத்த வேணாம். நல்லா தான் விளாட்றேன் நானும், ஆனாலும் நல்லா விளாட்ல. அப்படிதான் இருக்குது இங்கெல்லாம். இங்கே பாருங்கள், நான் தான் நல்லா விளாண்டுருக்கேன்னு போட்டிருக்காங்க அவங்களே. பாருங்கள் 8 எலிமினேட். அசிஸ்ட்னா என்ன கைஸ்? நாக் டவுனா தெரில. ப்ரோ எலிமினேட்டர் எடுத்த நம்மளே ப்ரோன்ட்டாங்க. அப்போ நம்ம எதுக்கு ப்ரோன்னு நம்ம சொல்லிக்கிட்டா? அவங்க வாயாலே அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் என் வாயில் தான் நான் சொன்னேன், அவங்க அப்படியே எழுதி போட்டு போயிட்டாங்க. சரி கைஸ், நான் பண்ணுற வேலைக்கு சுதந்திரம். பாருங்கள் கைஸ், இப்போ இதெல்லாம் ஏன் நோட்டிஃபிகேஷனில் காட்டுன்னு தெரில கைஸ். நான் இது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நான் கைஸ் மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கன்று அந்த 1 ஷாட் கன் தான். 5 புல்லட்டுக்கு 1 ஷாட் கன். அவன் டொப்புன்னு சுடும், டப்புன்னு சுடும். அதுனா டம். நம்மளுக்கும் இந்த கண்ணுக்கும் அந்த ரொட்டுக்குன்னு சொல்கிற கண்ணுக்கும் இது வச்சா எந்த கன்று தெரியுமா ஜெயிக்கும்? உங்களுக்கு இந்த கன்று யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா இந்த கன்று தான் ஜெயிக்கும். அப்போ நீங்கள் அந்த கன்று யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா, அந்த கன்று எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும், ஆனால் அது ஈஸி. போனோமா ட்ரன்னு சுட்டோம். அழுத்தி பிடி தாங்க எல்லா கன்று இப்போ விளாண்ட எல்லாருக்கும் அழுத்தி பிடி தான்.
அழுத்திப்பிடி தான் எல்லாருக்கும் வரும். எனக்கும் அழுத்திப்பிடி தான். சில வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஒன் டாப் வச்சுருக்கேன். எதாவது தெரியுமா, இந்த ட்ராகன் அந்த தான். அது இப்போ கூட காட்டுறேனே போன மேட்ச்சில் எடுத்தோமா பறந்து. அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு அந்த கன்னையே பார்த்தேன். பார்த்தா என்னடா நல்லாயிருக்கு, ஷார்ட் கன் மாரியும் இருக்குது. வந்து பார்த்தா ஷார்ட் கன் தான். பார்த்தா 9 புல்லட்ஸ் இருக்குடி அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி ஒரு அடிப்பேன். ஃபஸ்ட்டு புல்லட் அது எப்படியே வாங்கிட்டு உடனே ஓடி போய் அந்த ட்ரெயின் பேஸ் இருக்கும்ல வாங்கிட்டு எப்படியே அதுதான் முச்சாச்சு. வாங்கிட்டு அங்கே ட்ரெயினில் பார்த்தா ஒருத்தன் இருப்பான். ஒரு ஜம்ப்பு போட்டு ஒரு ஷார்ட் தான் வைப்பேன். பார்த்தா மொத்தமும் ஒன் டாப் ஆகிடும். அதான் ஃபஸ்ட்டு நான் ஒன் டாப் அடித்து இந்த அக்கௌண்ட்டில். அந்த அக்கௌண்ட்டில் நான் ஒரு 3 ஒன் டாப் அடிச்சிருக்கேன். அப்படியே இந்த டெசர்ட் ஈகில் வச்சு ஒரு ஒன் டாப் வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி தெரியுமா, குதிச்சு அடிப்பேன். சில வாட்டி உக்காந்துலாம் அடிப்பேன். பார்த்தீங்களா நீங்களே போன வாட்டியே உமா பை பேசான்னு பாடிக்கிட்டு உக்காந்து அடித்தேன். அப்போ வந்து அப்படியே ஆடும். அப்போ நான் ஃபஸ்ட்டு வாட்டி அடிக்கும் போது ஒன் டாப்பு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சல், அப்படியே குப்ஸ் பம்ஸ் ஆகி நான் தான்டா கிங்கே இப்படி இதே மாதிரி தான் இப்போ இருக்கனே. இதேமாரியே வெளியில் போய் செத்து போயிட்டேன். நான் செத்துட்டேன். அவனும் வந்து காப்பாற்றி இந்த ஒன்று இருக்காங்களே, வா இப்போ எதுக்குடா நீ எல்லாம் டீமெட்டாக இருக்க? ஆனால் இவன் நல்லா விளாடுவான். இவனாவது கைஸ் நாம் போன மேட்ச்சில் அவன் இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இவன் எதுக்குடா என்னை காப்பாற்றலை? எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நான் என்ன கண்ணே ஏகே வச்சு என்ன சுட்டுருக்கான். ஆனால் ஏகேலாம் சுடுற, ஏகே வேஸ்ட்ரா. சில பேருக்கு ஏகே நல்லது ப்ரா அப்படின்னு. இப்போ எதுக்கு போய் அவனை சுட்டான்? கில்லு வேணும்னுக்கு போய் அங்கே சுடாமல் ஏன் பண்ணி அங்கே இருக்கவனை சுட்டு இவனுக்கு ஹெட்ஷாட் அடித்து அப்படி போயிருங்க. ஏன் பிளான்னு தெரியல. இப்போ தான் கற்றுக்குறான் போல. இப்போ நம்ம விஎஸ்எஸ் எடுத்துக்கலாமா இல்லை ரைஸ்? நம்மளை வெறுப்பேற்றிட்டான் அவன். இது எடுத்துக்கலாம் நம்ம கன்று. இதுவும் நம்ம கன்னில் ஒன்று தான். அந்த ஷார்ட் கன் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கல கைஸ். போன மேட்ச்லையும் ஷார்ட் கன் வரல, இந்த மேட்ச்லையும் ஷார்ட் கன் வரல. அந்த ட்ராகன் தான் வந்துருக்கு. அதுவும் இந்த ஷார்ட் கன்னும் அப்புறம் இப்போ நான் கையில் வச்சுருக்க கன்னும் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் கன்னும் அந்த ஃபஸ்ட்டு 1 ஸ்கோப் கன்று, அதுக்கப்புறம் அந்த 2 கையில் வச்சுருக்க கன்று, அதுக்கு அங்கேயே ஒரு ஷார்ட் கன் வரும். நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு புரியலைன்னா இங்கே ஃப்ரீ ஃபயர் விளாட்லன்னு நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்லன்னு நீங்களே அவ்வளோதான் உங்களுக்கே தெரியும். இது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு பாருங்கள். நல்லா தான் இருக்கும். ஐயா அடிக்கிறான் இந்த சவுண்டுன்னு. அவன் செத்துட்டான். அவனை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு இருக்கணும். பாருங்கள் இப்போ நான் போய் காப்பாற்ற தான் போகிறேன். ஆனால் காப்பாற்றுறதுக்குள்ளே வெற்றினா காப்பாற்ற தேவையில்ல கைஸ். வெற்றினா காப்பாற்ற தேவை. ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்ல இப்படி இருக்கணும் பாருங்கள். அதுதான் இப்போ என்ன திராகன் கைஸ். போன மேட்ச்சில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ரிப்பீட்லேயே போய் உக்காந்து ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு மண்டையை ஓட்டு அவங்க இல்லை அவனுக்கே கொடுத்து அவனே பார்த்துட்டு ஷாக் ஆகிற அளவுக்கு நான் டைலாக்கு சொல்லி அவனே எடுத்து அவன் தலையை பார்த்து ஐயோ என் தலைன்னு கத்த வைக்கிறான். இவ்வளோ பெரிய டைலாக் எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரில. சரி வாங்க போய் சுடுவோம். மண்டையை உடைப்போம். கண்ணை வச்சு மண்டையை உடைச்சா மண்டை உடஞ்சிடும். அங்கே இருக்கான் பாருங்க எனக்குலாம் மண்டை வேஸ். நான் இப்போ அடிக்கலான்னு இருக்கேன். வாடா ஹெட்ஷாட்லாம் வச்சு நாக் பண்ணிட்டேன். ஆனால் ஃப்ரீ ஓசி கில் எடுக்கிறான். ஓசி கில் இங்கே எவன் எனக்கு ஹெட்ஷாட் எவனை ஷார்ட் அடித்தான். அடி சக்கரவள்ளி எப்படி கிளச்சில் அடித்தான் பார்த்தீங்களா? ஹெல்த்தே இல்லாமல் ஓடி வந்து இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டான், அவனுக்கு ஒரு இதாக போட்டு அதுதான் முச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? போன மேட்ச்சில் என்ன நடந்ததோ அதே நடக்கும். பார்த்தீங்களா? போடுமா அடித்தோமா மண்டை உடஞ்சிதா எடுத்தோமா பாதி மண்டையை எடுத்தோமா அப்படி பீஸாக மண்டை உடஞ்சி அந்த பாதி பீஸை எடுத்து அவன் கையில் கொடுத்து தம்பி உன் மண்ணை வந்துச்சு மன்னிச்சிக்க
அண்ணன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி போய் அடுத்த பிளேயரோட மண்டையை உடச்சி திருப்பி அவங்க கையில் கொடுத்து அடுத்த பிளேயர் மண்டையை உடச்சி திருப்பி அவங்க கையில் கொடுத்து இப்படி தான் இருக்கணும். போகலாமா? போகணுமா? எங்கடாவா இங்கே பாருங்க ஈஸி கில் பாருங்களேன். அசால்ட்டாக கில் அவ்வளோதான் கில் போட்டாச்சு. இங்கே ஒரு எப்போவுமே நான் குரூவில் போட்டுருவேன். இங்கே போட்டால் எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். இவன் யார்? தம்பி என்ன பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் அடிச்சேன்னா அவள் தான். எங்கடா அவன்? எங்கடா போகிற? வாடா. க்ளோஸ் ரேஞ்சு வேறு இது போட்டாச்சு. க்ளோஸ் ரேஞ்சு எனக்கு க்ளோஸ் ரேஞ்சு தான் வரும் எப்போவுமே. பாருங்களேன் சைடில் எங்கடா போகிற? மேலே எப்படா போகிற நீங்களே? இப்போ நம்மளோட இந்த கன் எடுத்துக்கலாம். யூஎஸ்எஸ்ஸா யூபிஎஸ்ஸா அதை எடுத்துக்கிட்டு போட்டு பின்னாடி எவனோ வந்தான் கைஸ். பின்னாடி வந்து என்னை ஒருத்தன் சுட்டான் பார்த்தீங்களா கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதோட நானும் கிளம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க போன வாட்டி நான் தான் எகிரி குதித்தேன். இந்த வாட்டி நான் தான் எகிரி குதித்தேன். அப்போ நான் தான் கைஸ் நல்லா விளாட்றவன். வேறு எவனும் விளையாட தெரில ப்ரோ. ஏங்க வாங்க ஸ்பைடி ப்ரோலாம் இருக்கார். ஐஆர் தமிழ் ப்ரோலாம் இருக்கார். அவ்வளோ சொல்லுண்ணா ப்ரோ வாரீங்களா? ஒரு மேட்சாக போடுவோம்.